ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு எல்லாரையும் பார்த்து. ஸோ ஒரு நல்ல தகவல் மூலமாக உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கேன். சோஷியலைசேஷன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு பல மக்களுக்கு நடுவில் நம்ம அவங்கள சந்திக்கும் போது நம்ம பேசுகிறதோ நடந்துக்கிறதோ அதுதான் சோஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட சோஷியல் பிஹேவியர் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதில் நிறைய பேர்கிட்ட நம்ம சில விஷயங்கள் தெரியாமல் சில நேரங்களில் தவறாக நடந்துக்குவோம். சில நேரத்தில் தெரிஞ்சே வேணும்னே பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தெரியாமல் நம்ம பண்ணுற தப்பை திருத்திக்கலாம், தெரிஞ்சே பண்ணுற தப்பை நம்மளால் திருத்திக்க முடியாது. பட் இப்போது எதெல்லாம் நம்ம தெரிஞ்சே பண்ணியிருக்கோம், எதெல்லாம் தெரியாமல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் 30 சோஷியல் ரூல்ஸ் நோ ஒன் டாக்ஸ் அபவுட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல ஒரு சோஷியல் மீடியா பேஜில் தான் படித்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோன்ட் ஸ்டார்ட் ட்ராமா அட் சம்ஒன் எல்ஸ் ஈவெண்ட். அதாவது மற்றவங்களோட ஃபங்க்ஷன்ஸ், ஈவெண்ட் அந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் நீங்கள் போய் ஏதாவது ட்ராமா க்ரியேட் பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது. அடுத்து ரெண்டாவது, ரிட்டன் பாரோட் ஐட்டம்ஸ் இன் த சேம் கண்டிஷன். யார்கிட்டையாவது ஏதாவது நம்ம வாங்கணும் அப்படின்னா அதை அவங்கக்கிட்ட அதே மாதிரி நம்ம திருப்பி கொடுக்கணும், ஒரு பெட்டர் கண்டிஷனில் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து, லெட் பீப்புள் கெட் ஆஃப் த எலிவேட்டர் பிஃபோர் யூ ஸ்டெப் இன். அதாவது எலிவேட்டரில் ஃபஸ்ட்டு வெளியில் வர்றவங்க, நாட் ஓன்லி இந்த எலிவேட்டர், இப்போ ஏதாவது ஒரு பஸ்ஸில் போகிறோம் இல்லை எங்கேயாவது இறங்குறோம் அப்படின்னா முதல்ல ஏற போகிறோம் அப்படிங்கும்போது, இப்போ ஒரு ட்ரெயின்லேயே நம்ம போய் ஏற போகிறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு உள்ளவங்க இறங்குறதுக்கான வழியை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ஏறுறதுக்கு வழி ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து, டோன்ட் ஸ்வைப் த்ரூ சம்ஒன்ஸ் ஃபோட்டோஸ் இஃப் தே ஷோ யூ ஒன். அதாவது சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட மொபைல் ஃபோனோ ஏதோ ஒன்று கொடுத்து நம்மக்கிட்ட ஃபோட்டோ ஏதோ இதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அப்போ நம்மளை அறியாமல் நம்ம ஃபோனில் நம்ம ஸ்வைப் பண்ணுற மாதிரியே அவங்களோட மொபைல்லையும் நம்ம ஃபோனை ஸ்வைப் பண்ணி அடுத்த ஃபோட்டோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அது ஒரு தவறான பிஹேவியர் அப்படிங்கிறது. அடுத்தது, 5th ஒன், ஹோல்ட் த டோர் இஃப் சம்ஒன்ஸ் ரைட் பிஹைண்ட் யூ. ஸோ நமக்கு பின்னாடி இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி நான் இப்போது ரீசெண்டாக நான் வாழ்ந்துட்டுருக்கிற இடம் மால்தீவ்ஸ். ஸோ அங்கே நான் பார்த்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய மெயின் டோர் இருக்கும், அந்த மெயின் டோர்லேருந்து நம்ம வெளியில் வரும்போது நம்ம அந்த டோரை ஓப்பன் பண்ணி நம்ம வெளில வருவோம். அப்போ நம்ம தான் தனியாக வந்தோம்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். பட் நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்க பின்னாடி நம்ம போகிறோங்கும்போது அந்த டோரை அவங்க ஓப்பன் பண்ணி நம்ம வர வரைக்கும் அதை பிடிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு மேனர்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி கைண்டாக அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க, யாருன்னே தெரியாது, அவங்க முகம் கூட மைண்டில் இருக்காது. பட் அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப கைண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு அடிக்கடி அந்த மாதிரி இடத்துல கொடுக்கும். அடுத்தது, டிப் வெல் இஃப் த சர்வீஸ் இஸ் குட். ஸோ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சாப்பிட போகிறோம் இல்லை எங்கேயாவது ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அங்கே நல்லா நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கைண்டாக சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம டிப் நல்லா கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த பாயிண்ட். அடுத்தது, டோன்ட் லீவ் யுவர் ஷாப்பிங் கார்ட் இன் த மிடில் ஆஃப் த ஐல். அதாவது நம்ம ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு பொருள் தேடிக்கிட்டே நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிருப்போம். ஸோ அப்போ அந்த கார்ட் பார்த்திங்கன்னா மிடில்லே இருக்கும். ஸோ அது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுட்டு போகிறது தவறு. ஸோ நம்ம போகிற இடத்துல மூவ் பண்ணிகிட்டே நம்ம எடுத்துகிட்டு போகணும், இல்லைனா அதை ஓரமாக வைக்கணும் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வழிக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இஃப் அ ஃப்ரெண்ட் ஹெல்ப்ஸ் யூ மூவ் ஃபீட் தெம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது இது ஒரு டீப்பான மீனிங் இதில் இருக்குது. லைக் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம இருந்திருப்போம். அப்போ அந்த ஃப்ரெண்டு நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம அந்த இடத்துல நம்ம ஓவர் கம் பண்ணி வந்திருப்போம். பட் அவங்க பண்ண ஹெல்ப்பை நம்ம மறந்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு கண்டிஷனில் அதை மறந்துட்டு அவங்கக்கிட்டே கூட நம்ம ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ அப்போ அவங்க பண்ண உதவியை நம்ம மறக்காமல் அவங்களுக்கு ஃபீட் டெம். ஸோ அவங்கள காயப்படுத்தாமல் நம்ம பார்த்துக்கணுங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ டோன்ட் பிளாஸ்ட் மியூசிக் ஆன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ இது ஜென்ரல் திங் தான். நம்ம எங்கேயாவது ஒரு ட்ராவலில் இருக்கோம் அப்படின்னா
அங்கே ஒரு பப்ளிக் இருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம அங்கே வந்து சவுண்டாக மியூசிக் பிளாஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதை மாதிரி நம்ம வந்து பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணக்கூடாது. அடுத்து இஃப் யூ கேன்சல் பிளான்ஸ் ரீஸ்கெடியூல். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒரு பிளானை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா அதோட அந்த பிளான் முடிஞ்சிருச்சு, அதுதான் வந்து கடைசி கட்டம் அப்படின்னு இல்லாமல் அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணுற இடத்துல ரீஸ்கெடியூல் பண்ணி திருப்பி அந்த பிளானை நம்ம முடிக்கணும். இன்றைக்கி இந்த பிளான் இல்லை அப்படின்னா இன்னொரு நாள் அந்த பிளானை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ இல்லைன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த ஒரு பிஹேவியர் நமக்கு இருக்கணும். ஸோ அடுத்து வந்து புட் யுவர் ஃபோன் அவே டியூரிங் ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்ஸ். ஸோ நம்ம வந்து நேரில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மொபைல் ஃபோனை கையில் வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை அறியாமல் மொபைல் ஃபோனில் ஏதாவது நம்ம பார்த்துட்ருப்போம் நம்மளோட. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம இப்போ வந்து அடிக்ட் ஆகிருக்கிறதே மொபைல் ஃபோனில் தான். ஸோ அதனால் நம்மள அறியாமே நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்கோங்கிறதே மறந்து போய் நம்ம ஃபோன் பார்த்துட்ருப்போம். ஒரு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன், அதனால் நான் ஃபோன் பார்க்குறேங்கிறத மீறி இன்றைக்கி வந்து எல்லாரும் கூட இருந்தாலுமே நம்ம ஃபோன் தான் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி நம்ம பழகிட்டோம். ஸோ அதனால் அந்த ஒரு இதை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு சேஞ்சாக இருக்கும் நமக்கு. அடுத்து டோன்ட் இன்டரப்ட் சம் ஒன்ஸ் ஒர்க் அவுட் அட் த ஜிம். ஸோ யாராவது வந்து ஜிம்லேயோ இல்லை எங்கேயோ, நாட் ஓன்லி இந்த ஜிம், ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்து ஏதாவது ஒரு சின்சியராக அவங்க ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்கங்கும் போது நம்ம வந்து அவங்களோட இன்டரப்ட் பண்ணக்கூடாது. இடையில போய் ஏதாவது பேசி டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து அவங்களோட ஒர்க் அவுட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானுமே சம்டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், வெரி ரேர்லி, பட் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. டோன்ட் டெக்ஸ்ட் கால் மீ, ஜஸ்ட் கால். அதாவது ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க ஒருத்தவங்கள்ட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள்ட்ட போய் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா எல்லார்கிட்டையுமே வந்து இன்றைக்கி ஃப்ரீ கால்ஸ் அந்த மாதிரி ஒரு டேட்டா பேக் தான் நம்ம போட்டிருப்போம். ஸோ ஒரு ரீசார்ஜ் அப்படி தான் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஃபோன் காலில் எனக்கு வந்து இன்றைக்கி பைசா இல்லை அதனால் நான் பண்ணல அப்படிங்கிற கண்டிஷன் யாருக்குமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அந்த மெசேஜை போடும்போது கால் மீ அப்படின்னா ஏன் அந்த கால் மீன் போடுற மெசேஜுக்கு நம்ம காலே பண்ணிடலாமே, அவங்களுக்கு நம்மளே பேசிடலாமே. அது வந்து ஒரு மாதிரி ஆடாக தானே இருக்குது அந்த பிஹேவியர். ஒரு ஏன் நீ கால் பண்ண எனக்கு அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு சென்ஸை கொடுக்குது. ஸோ இது மாற்றிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அடுத்து டேக் த டாப் ஷீட் வென் ஸ்பிளிட்டிங் பீட்சா. ஸோ இதோட அர்த்தத்தை நான் ரொம்ப டீப்பாக கவனித்து பார்த்தேன். ஆக்சுவலி நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு திங்ஸை நம்ம பிரித்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ வந்து அதை டாப் ஷீட்டை எடுத்துகிட்டு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் எனக்கு எக்ஸாக்டாக இதுதானா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருந்துச்சு. டேக் த டாப் ஷீட் வென் ஸ்பிளிட்டிங் பீட்சா. ஸோ இதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பாயிண்ட் வந்து நாக் பிஃபோர் என்டரிங் ஆல்வேஸ். ஸோ இதெல்லாம் ஒரு ஜென்ரல் மேனர்ஸ் தான். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே வந்து நம்ம அவங்கக்கிட்ட நாக் பண்ணிவிட்டு உள்ளே போகணும் அப்படிங்கிறது. அடுத்து லெட் பீப்புள் எக்ஸிட் பிஃபோர் யூ என்டர் எனிவேர். ஸோ அது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு பாயிண்ட்டோட மிக்ஸ் ஆகிருக்கிறது தான். ஸோ பீப்புள் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே என்டர் ஆகணும் அப்படிங்கிறது. அடுத்து டோன்ட் லீவ் அ மெஸ் அண்ட் ஷேர் தி ஸ்பேசஸ். ஸோ நம்ம ஒரு இடத்துல தங்கியிருக்கோம், மற்றவங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அங்கே நம்ம எந்த மெஸ்ஸும் பண்ணிடாமல் அப்படியே பண்ண மெஸ்ஸை அப்படியே விட்டுட்டு வராமல் இருக்கிறது மற்றவங்களுக்கு வந்து நல்லது. ஸோ அது அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அடுத்து அக்னாலேஜ் கேஷியர்ஸ் அண்ட் சர்வர்ஸ், ஐ கான்டாக்ட், நாட், தேங்க்யூ. ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்பவே பண்ணுவாங்க. எப்போவுமே ஒரு அக்னாலேஜுங்கிறது வந்து ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசும்போது தான் அதுக்கு வந்து சரி, ஆமாம், ஓகே அப்படின்னு சொல்லணும்னு கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு சர்வ் பண்ணுறாங்க, ஒரு சேஞ்ச் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற இடத்துல அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன நாடிங் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கைண்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணோம், அதனால நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அது நம்ம பண்ணணும் அடிக்கடி. அடுத்து வாக் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த சைட் வாக். ஸோ எப்போவுமே வந்து மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வாக் பண்ணுற மாதிரியோ இல்லை ட்ரைவ் பண்ணுற மாதிரியோ நம்ம பார்த்துக்கூடாது, ரைட் பண்ணுற மாதிரியோ. ஸோ மேக்ஸிமம் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்போவுமே வந்து நம்ம ரைட் சைடில் தான் வந்து ரைட் சைடு ஆஃப் த சைடு வாக். ஸோ சைடு வாக்கில் வந்து ரைட் சைடில் நம்ம போகணும். ஏன் அப்படின்னா இப்போது நம்ம கூட ஒருத்தவங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போது மேபி அது ஒரு குழந்தையா கூட இருக்கலாம். ஸோ அந்த குழந்தை நம்ம கூட போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இப்போ ஒரு வண்டி வருது இல்லை ஏதோ ஒரு பைக்கோ வேகமாக கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு அடிபடுறதோ இல்லை வந்து பயந்துடுறதோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேஜில் நம்ம வாக் பண்ணுறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன் மாதிரி இருக்கும். இது வந்து நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது. மேக்ஸிமம் எப்போவுமே வந்து எங்களெல்லாம் வந்து அதாவது என்னோட சிப்ளிங்கெல்லாம் வந்து சைடில் வந்து விட்டுட்டு லைக் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விட்டுட்டு அவங்க அந்த ரைட் சைடு வாக்கில் வருவாங்க. ஸோ அது வந்து ஒரு பேசிக் மேனர்ஸ் ஃபார் நம்ம கூட வர்றவங்களுக்கு. அடுத்து நோ லவுட் ஃபோன் கால்ஸ் ஆன் த ஸ்பீக்கர் இன் பப்ளிக். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து லவுட் மியூசிக் கேட்கக்கூடாதுன்னு பார்த்துருந்தோம் ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி நம்ம யார்கிட்டையாவது பேசும்போது ஸ்பீக்கரில் நம்ம பப்ளிக்கில் பேசுகிறோம் அப்படின்னா அதாவது நம்ம பேசுறதும் சத்தமாக பேசுவோம், ப்ளஸ் அந்த பக்கத்துலேருந்தும் சவுண்ட் வரும். இது வந்து மற்றவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இது ஒரு நல்ல பிஹேவியர், இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது இஃப் யூ borrow a car, return it with gas. ஸோ காரோ பைக்கோ ஏதோ ஒரு வெஹிக்கிள் நம்ம ஒருத்தவங்கள்ட்டேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு கேஸ் பெட்ரோல் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கும்போது அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன நினச்சி எடுப்பாங்கன்னா இம்மிடியேட்டாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ எங்கேயாவது வண்டி போய் நின்றுச்சுன்னா கஷ்டம். ஸோ வந்து நம்ம கொடுக்கும்போது ஒரு ஜென்ரல் கேர் மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கறது நல்லது. அடுத்து டோன்ட் கோஸ்ட் பீப்புள், ஜஸ்ட் பி ஹானஸ்ட். அதாவது மக்களை வந்து பயமுறுத்தக்கூடாது. நம்ம எப்போவுமே அவங்கக்கிட்ட வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஒரு நேர்மையாக நம்ம பழகிறதுங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்கும் மற்றவங்களோட பழகும்போது, அப்படிங்கிறது முக்கியம். அடுத்து புட் யுவர் வெயிட்ஸ் பேக் அட் தி ஜிம். ஸோ எப்போவுமே வந்து வெயிட்ஸை வந்து நம்ம தூக்கிட்டு ரொம்ப போகாமல் எங்கே நம்ம வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் போது வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் சோஷியல் மேனர்ஸ். அடுத்தது கீப் யுவர் வேர்ட் ஆர் டோன்ட் கிவ் இட். அதாவது சில நேரத்தில் நம்ம சில வாக்குறுதிகள் கொடுப்போம். அந்த வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அதை நிறைவேற்ற முடிஞ்சால் நம்ம அதை கொடுக்கலாம், இல்லைனா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இல்லைனா நம்ம அதை கொடுக்காமலே இருக்கிறது நல்லது. அதனால் நான் இதை உனக்கு பண்ணுறேன், நான் இங்கே வர்றேன், நான் இங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அவங்க நம்மளை நம்பிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம செய்யாமல் விட்டுட்டோம், மறந்துட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெட்டர் உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைனா சொல்லாதீங்க. டோன்ட் ஈட் சம் ஒன்ஸ் லெஃப்ட் ஓவர்ஸ் வித்தவுட் ஆஸ்கிங். இப்போது இது ஜென்ரலாக நமக்கு புரியுது, நம்ம கேட்கும் போதே நமக்கு புரியும். லைக் மற்றவங்க சாப்பிட்டுட்டு வச்சுருக்க லெஃப்ட் ஓவர்ஸை வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்கக்கிட்ட கேட்காம நம்ம சாப்பிட்டா மேபி அவங்க திருப்பி சாப்பிட்லாம் அப்படின்னு கூட நினச்சி வச்சுருக்கலாம். ஸோ அதனால் அது யாராக வேணா இருக்கட்டும், நம்ம வீட்டிலே ஒரு ஆளாக கூட இருந்தாலும் நான் அது திருப்பி சாப்பிட்லான்னு தான் நான் வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை நம்ம கேட்டுட்டு சாப்பிட்ணும். அடுத்து கவர் யுவர் மவுத் வென் காஃபிங் ஆர் ஸ்னீசிங். இதெல்லாம் ஜென்ரல் மேனர்ஸு. ஸோ நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்மளோட இல்னஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கவர் பண்ணிக்கிறது. அடுத்து டோன்ட் பிளாக் த சைட் வாக் ஸ்க்ரோலிங் யுவர் ஃபோன். ஸோ வாக் பண்ணி நம்ம போயிட்டுருக்கும்போது லைக் அப்போ மொபைல் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கவனம் இருக்காது. நம்ம எங்கே நடக்கிறோம், எப்படி நடந்துகிட்ருக்கோம், ஏதாவது நம்ம மிதிச்சிடுறோமா, இல்லை ஏதாவது ஓரத்தில் இப்போ நாய் கிடக்கலாம், இல்லை ஏதாவது அசிங்கமாக இருக்கலாம், அந்த இடத்துல நம்ம எதுவும் மிதிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் அது பாதிப்பு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் சேஃபாக நடக்கணும். ப்ளஸ் ஏதாவது வண்டி வந்தாலும் அது நமக்கு தான் பாதிக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வாக் பண்ணும்போது மொபைல் பார்க்காம நம்ம போகிறது ரொம்பவே நல்லது. அடுத்து இஃப் யூ ஃபினிஷ் த காஃபி மேக் மோர். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து சம்டைம்ஸ் காஃபி குடிச்சிட்டு நம்ம அப்படியே உட்காந்துட்டே இருப்போம். காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸை தேடி போய் உட்காருவோம். ஏதாச்சும் மொபைல் பார்ப்போம், இல்லை புக் படிக்கிறவங்களா இருந்தால் படிப்பாங்க, இல்லை யாராவது பேசிகிட்டு இருக்கவங்களா இருந்தால் பேசிகிட்டு இருப்பாங்க பக்கத்தில் யாராவது இருந்தால். ஆனால் அந்த காஃபி முடிஞ்சுமே நம்ம வந்து அதுலேருந்து எந்திரிச்சிருக்க மாட்டோம், நகர்ந்திருக்க மாட்டோம்.
ஸோ ஒன்ஸ் காஃபி ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த வேலை நிறையா பார்க்குறதுக்கு இருக்கும், அதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது ரெஸ்பெக்ட் பர்சனல் ஸ்பேஸ் இன் லைன்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் சரி, ஏன்னா நம்மளோட பர்சனல் ஸ்பேஸை வந்து மற்றவங்க மதிக்கணும்னு நம்ம நினைப்போம். எனக்கு இந்த மதிப்பு கொடுக்கணும், எனக்கு இப்படி இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி மற்றவங்களையும் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஏன்னா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணப்படுறோமோ அந்த மாதிரி தான் வந்து மற்றவங்க நம்மக்கிட்ட நடந்துக்குவாங்க. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு அந்த பிஹேவியர் தெரியல அப்படின்னா நம்மளோட பிஹேவியர் மூலமாக தான் அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். ஸோ அதனால் அந்த ஒரு பர்சனல் ஸ்பேஸை வந்து யாருக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்து இஃப் யூ மேக் அ மெஸ், அதை வந்து மேக்ஸிமம் அதை கிளியர் பண்ணி கூடியமான வரைக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற மெஸ்ஸையும் நம்ம அடுத்தவங்க லைஃப்பில் பண்ணுற மெஸ்ஸையும் நம்ம தவிர்த்துக்கணும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம இதில் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க, பிடிக்காத பாயிண்ட்டை இக்னோர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.